தொடர்ந்து இந்த நிகழ்வு குறித்த தன்னுடைய பார்வையை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த 3 நாட்டு தலைவர்கள் ஒன்று சேர்வது தனக்கு எதிரான சதியை செய்வதற்காகத்தான் என்று ட்ரம்ப் கூறுகிறார். இது மிகைப்படுத்தல் அப்படின்னு பார்க்கணுமா அல்லது அதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்கிறது என்று பார்க்கணுமா? ட்ரம்ப் அழுதுன்னு இருக்காரு, ஒன்றும் கிடையாது. இதுல இப்போ அவர் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகள் மேலேயும் வரி விதிப்பு செய்துவிட்டு இப்போ பாக்கி இருக்கின்ற நாடுகள் தான் ஒன்றாகிவிட்டன அப்படின்னு பேசுறதுல அர்த்தம் கிடையாது. அவர்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்று சொல்றதெல்லாம் நிச்சயமாக அதுல அர்த்தம் இல்லை என்று நான் கருதுகிறேன். சைனா மேல வரி விதித்தார். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த சொன்னார். அது ரஷ்யாவுக்கு பிடித்தமானது கிடையாது. அவர்களுடைய ஜஸ்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ நேட்டோ இல்லை என்றால் ஏறத்தாழ ரஷ்யாவினுடைய பார்டர் மட்டும் வந்துவிடும் என்று ரஷ்யா நினைக்கிறது. அது ரஷ்யாவுக்கு பெரும் ஒரு அச்சுறுத்தலை, செக்யூரிட்டி அச்சுறுத்தலை வரதுனால அவர்கள் அது செய்ய முடியாது என்று நாங்கள் அட்டாக் பண்ணித்தான் ஆவோம் என்று நிற்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா பின்லாந்து, ஸ்வீடன் எல்லாம் இப்போ மறுபடியும் நேட்டோனுடைய இதுல இருக்கு. ஸ்வீடன் ஏற்கனவே இருக்கு, பின்லாந்து இப்போ சேர்ந்து இருக்கிறது. அப்போ இதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்கின்ற ஒரு இடத்துல ட்ரம்ப் பேசுறதுல அர்த்தம் இல்லை என்று நான் கருதுகிறேன். இங்க இப்போ நாம எஸ்சிஓல பார்த்த அதே விஷயம் தான் மறுபடியும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 நாடுகளும் ஏறத்தாழ ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்தி இருக்கிறது. குஷன்கோ கூட, அதாவது இந்த நாடுகளை தவறவும் ஒரு 4-5 நாடுகளோட ரொம்ப நெருங்கி இப்போ சைனா இருக்கிறது. அதற்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. அது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய வெஸ்டர்ன் நாடுகளினுடைய புறக்கணிப்பு காரணமாகத்தான். ஏன் ஒரு நரேந்திர மோடி போய் நிற்கிறார்? 7 வருடத்துக்கு பிறகு இன்னைக்கு போய் அங்க நிக்க வேண்டிய அவசியம் என்ன? வேற ஒன்றும் கிடையாது. இங்க அமெரிக்கா அந்த அளவுக்கு நம்மளுக்கு அழுத்தம் கொடுத்ததுனால வேற வழி இல்லாமல் தான் இந்தியா அங்க போய் நிக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏறத்தாழ ஹைஃபனேட்டட் ரிலேஷன்ஷிப்ல தான் சைனா நம்மளை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை தான் அமெரிக்காவும் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்து கூட நம்ம அங்க போய் நிக்க வேண்டிய அவசரம் வேற ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவினுடைய அந்த செயல்பாடுகள் தான். இப்ப முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள்னாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. திரு ஆர்.கே., இப்போ ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடுல பிரதமர் மோடி உள்ளிட்ட நாட்டு தலைவர்களுடைய அணிதிரள்வு, தற்பொழுது இங்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு, இது இரண்டையுமே தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியுள்ளதா? நிச்சயமாக தாராளமாக தொடர்பு பார்க்கலாம். ஏனென்றால் அந்த எஸ்சிஓனுடைய ஒரு நீட்சியாகத்தான், அதாவது எஸ்சிஓ நடத்தின நாளுக்கு 2 நாள் கழித்துதான் இப்ப இந்த ஈவெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதற்கு காரணம் என்ன? தாராளமாக அதை 2 ஈவெண்டாக நடத்தி இருக்கலாம் இல்லையா? அதாவது இந்தியா போல ஒரு நாட்டுல நிச்சயமாக அது ஒரு 2 ஈவெண்டாகத்தான் நடத்தி இருப்பார்கள். ஏனென்றால் ஒரு 2 முறை ஒரு பெரிய ஈவெண்ட் ஏதோ இந்தியாவில் நடக்குது என்று மக்களும் நினைத்துக் கொள்வார்கள். ஒரு ஜனநாயகத்துல அது கண்டிப்பாக நடத்த வேண்டிய, இல்லை என்றால் அந்த ஒரு கட்டாயம் ஒரு ஜனநாயக கட்சிக்கு இருக்கிறது, ஆட்சியில் இருக்கின்ற கட்சிக்கு இருக்கிறது. ஆனால் சைனாவில் அப்படி கிடையாது. சைனா மிக தெளிவாக அதனுடைய ஒரு நீட்சியாக நடத்தும் போது இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதிபர் ரஷ்யாவினுடைய அதிபர் அங்கேயே தங்கி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நார்த் கொரியாவுடைய அதிபர் வருகிறார். இன்னொரு 20 நாட்டினுடைய அதிபர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ மறுபடியும் சைனா தன்னுடைய அந்த பலத்தை காமிக்கிறது, தன்னுடைய அந்த குட்விலை மறுபடியும் உலக நாடுகளுக்கு, குறிப்பாக மேற்கத்திய நாடுகளுக்கு எடுத்து சொல்லும் விதமாகத்தான் இது இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ரஷ்யா உருவாக்க நினைக்கிறது என்ற அடிப்படையில் தான் அதற்கு எதிர் நிலைப்பாட்டை அமெரிக்கா தீவிரப்படுத்தியது என்று சொல்லப்பட்டது. தற்போது அதனை சீனா செய்கிறது அப்படின்னு பார்க்கணுமா? நிச்சயமாக அந்த மாதிரி தான் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இப்போ நம்ம அந்த என்டையர் ஈவெண்ட்ஸை பார்த்தோம்னா, எஸ்சிஓல நடந்த விஷயங்களானாலும் சரி, அதை தொடர்ந்து நடக்கின்ற விஷயங்களானாலும் சரி, அந்த முதன்மைப்படுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சைனாவினுடைய அதிபர் தான். ஷீ தான் அங்க எல்லா விஷயங்களையும் முதன்மைப்படுத்தப்படுகிறார். புட்டினுக்கு அங்க ஒரு ரோல் இருக்கிறது. ஆனா புட்டினுக்கு அது செகண்ட் ஃபிடிலுடைய ரோல் தான், செகண்ட் நபர்னுடைய ரோல் தான் இருக்கிறதே தவிர, நிச்சயமாக அங்க இந்த ரஷ்யா யுஎஸ் என்ற அந்த ஈக்குவேஷன் மாறி இன்னைக்கு யுஎஸ் வெர்சஸ் சைனா என்ற ஈக்குவேஷனுக்கு அது மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கேயும் சைனாவுக்கு பெரிய அளவில் அட்வான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கும் மிலிட்டரி கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா, ராணுவ இதெல்லாம் கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா நிச்சயமாக ரஷ்யா தான் இன்னைக்கும் முதன்மையான இடத்துல இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் நிச்சயமாக மிலிட்டரி கேப்பபிலிட்டி தான் எல்லா இடத்துலயும் ஒரு அளவுகோலாக பார்ப்பார்கள். எக்கனாமிக் கேப்பபிலிட்டி கிடையாது.
ஏனென்றால் மிலிட்டரி கேப்பபிலிட்டியில் இருந்தால் நீங்க உங்களால் எக்கனாமிக் கேப்பபிலிட்டி வந்து வளர்த்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு மித்து தான். அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு மிலிட்டரி ப்ரொஜெக்ஷன் உங்களால் பண்ண முடியுமா? ரஷ்யா நினைச்சா இன்னைக்கு வந்து கியூபால கொண்டு போய் அவர்களுடைய ட்ரூப்ஸ் வந்து இறக்க முடியும். ஆப்பிரிக்கால சில இடங்கள்ல வந்து அவருடைய ட்ரூப்ஸ் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து இன்னும் சீனாவுக்கு அந்த ஒரு பலம் வரவில்லை. ஜிபூத்தியில் இருக்கிறது, ஆப்பிரிக்கால இருக்கிறது. பட் அப்படி இருந்து கூட ஒரு ரஷ்யா அளவுக்கு இன்னும் வரவில்லை. அப்ப அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்த பிறகுதான் முழுக்க முழுக்க சைனா வெர்சஸ் யுஎஸ் வெர்சஸ் சைனா என்று மாறும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். சீனாவில் ஜப்பானை தோற்கடித்ததன் நினைவு தினம் அது ஒரு அணிதிரள்வாக அங்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கிய நாட்டு தலைவர்கள் ரஷ்யா, வடகொரியா, சீன அதிபர்கள் பங்கேற்றிருப்பது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட நாடுகளாக பார்க்கப்படும் நாடுகளின் ஒன்றிணைப்பு என்று இது பார்க்கப்படுகிறது. அப்படியான ஒரு செய்தியாக இது ட்ரம்புக்கு சொல்லப்படுகிறது என்ற பார்வை முன்வைக்கப்படுகிறது என்ற கருத்துக்களைத்தான் விருந்தினர்கள் நம்மோடு பகிர்ந்ததை பார்த்தோம்.